வணக்கம் நண்பர்களே. இப்ப அதிமுக, பாஜக கூட்டணி சேர்ந்தப்புறமே இன்னும் கூட்டணி வரப்போகும்போது, அங்கே வந்து திருமாவளவன் இருப்பாப்படி என்னன்னு தெரில. ஏன்னா, இப்போ விஜயை வாழ்த்து சொல்கிறாப்படி ஏதோ கோவை ஃபங்க்ஷனுக்கு பூத் ஏதோ சம்மந்தமானதுக்கெல்லாம். ஏன்னா, அங்கே ஆள் இருக்காப்படி திருமாவோட ஆள். இப்போ கூட எச்சா சீட்டு கொடுக்கணும், சீட்டு கேட்கணும், 60 சீட்டு காங்கிரஸில் வந்து கொடி பிடிக்கிறாங்க திமுகட்ட. அதனால் அங்கெல்லாம் உடஞ்சி இங்கே என்னென்ன சேருது எல்லாம் சேர முடியாது. பாஜக இருக்கிற இடத்துல கம்யூனிஸ்ட் காங்கிரஸை தவிர எது சேர முடியுமோ அதான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் மாறும். இதுக்கடையில் ராம்தாஸ் வந்து சீமானை வர சொல்லிலாம் கூப்பிட்றப்படி அது தனியாக ஒரு ஆவர்த்தனம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்போதைக்கு இப்படித்தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போ பார்த்ததில் போன தடவை இந்த தினகரெலாம் இல்லாதனால தான் தொகுதியெல்லாம் கொஞ்சம் காணாமல் போய் வந்தது தப்பித்தவறி ஸ்டாலின் திமுக. இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா இவங்கெல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லை, இன்னி கூட்டணி எப்படி அதுக்குள்ளேயே சேர்ந்து இன்னும் பெட்ரு இல்லை எப்படியும் கொண்டு வர போகிறாங்க. அதில் இப்போவே வந்து ஒரு 150-60 தொகுதிக்குள்ளே வின் போகிற மாதிரி இது தானே சர்வே எடுக்கிறது தானே அப்படின்னு உடனே இப்போ இங்கே செந்தில் பாலாஜி இதெல்லாம் வரவும் எல்லா ஒரு வக்கீலும் கைவிட்டோம். திமுக சீனியர் வக்கீல் பல லட்சங்கள் ஒரு பெர் டே வாங்குகிற ஆளுகள்லாம் இப்போது எப்படியோ கை கால டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் இங்கே போட்டாங்க ஹைகோர்ட்டில். மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் போய் டாஸ்மாகில் அவ்வளோக்குள்ள நடந்திருக்கப்போ 3 lakhs crores. அப்போ பிடிஆர் சொன்னது கரெக்டாக தான். இந்த பிடிஆர் இப்போது டிஎம்கே விட்டே போனாலும் போயிடுவார், இருக்கிறல அவர் ஒருத்தர் தான் கரெக்டான நபர். இப்போது இந்த 1000 ரூபாயும் 300 பஸ்ஸுகளை ஃப்ரீயெல்லாம் இந்த டிக்கெட்லாம் கொடுத்துமே இவங்களுக்கு எடுபடலன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து அதிமுகவோட பாலிசி தான் திமுகவுக்கு தேவைப்படுது. மந்திரிகளும் 8 மந்திரிகள் ஏடிஎம்கே மந்திரிகள் தான் இப்போ இருக்கிறதுல. அதில் எல்லாம் சேர்ந்து 13 பேருக்கு உள்ளே போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தாலிக்கு தங்கன்னு ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது. அந்த ஸ்கீமை வந்து இப்போ தங்க விலை ஏறுறதுனால அதை எங்கேயா கொடுக்கலாமா, இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு கொடுத்தோன்னு பேர் வாங்கிக்கிறது. அப்பா அம்மா அதை கொடுத்தது தான் எடுபடுது, நீ இந்த பஸ்ஸு கொடுத்து இன்னுமே உனக்கு அதிருப்தி இருக்குல்ல, அதுக்கு அதை சொல்லிப்பார் அம்மாவுக்கு கொடுத்தோம் இப்படிலாம் ஒரு கம்பி கட்டணும் பார்க்குறாங்க. அது எந்த அளவுக்குன்றது காலம் பதில் சொல்லத்தான் போகுது. இப்போது அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் பாய்ஸ் அணி இருந்தால் அங்கே நாடு கடத்த சொல்லியிருக்காங்க. இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு உண்மையாக இவங்க இது பண்ணணும், இல்லைட்டு உணவுத்துறை கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. நன்றி.